வணக்கம். 264 பாயிண்ட் நிஃப்டி இன்னைக்கு இறங்கியிருக்கு. ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டல். நேத்தியோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 26,140. அந்த லெவல்லேருந்து இறங்கி இன்னைக்கு டே லோன்னு பார்த்தீங்கன்னா 25,858 வரைக்கும் லோ வந்திருக்கு. டிசம்பர் 19ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு லோயஸ்ட் லெவல் 2 சப்போர்ட் லெவல் 20 டிஎம்ஏ 50 டிஎம்ஏ இன்னைக்கு உடஞ்சிருக்கு. ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் இதுக்கப்புறம் அடுத்த சப்போர்ட் என்ன லெவல், இதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகுமா, என்னென்ன ஸ்டாக்ஸ் இன்னைக்கு அதிகமாக இறங்கியிருக்கு, இந்த ஃபால்லையும் இறங்காமல் சஸ்டெயின் ஆன ஸ்டாக்ஸ்லாம் என்ன, என்னோட போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறோம். நாளையோட ட்ரேடிங் செஷனில் எந்த செக்டர் என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலான்றதையும் பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஜனவரி 23 ஜனவரி 24 டைரக்ட் ட்ரைனிங் செஷன். 23ஆம் தேதி மதுரையிலையும் ஜனவரி 24ஆம் தேதி திருச்சியிலையும் ட்ரைனிங் செஷன் இருக்குது. அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நேரடியாக இந்த ஃப்ரீ செஷனை கலந்துக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராட் மார்க்கெட் பக்கம் வரும்போது நிஃப்டி 1% டவுன், மிட் கேப் ஸ்மால் கேப் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இந்த 3 இண்டெக்ஸும் இன்னைக்கு அதிகமாக இறங்கியிருக்கு. இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் வந்து எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு வந்து ஃபால் ஆயிருக்கு, ஒரே ஒரு ஸ்டாக்கை தவிர்த்து. ஸோ இன்னியோட மார்க்கெட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரிய அளவுக்கு பையிங் வந்து எந்த செக்டார்லையும் இல்லை. எல்லா செக்டாருமே இன்னைக்கு டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி என்எஸ்சி இந்தியாவோட வெப்சைட். இது இந்தியா வீக்ஸ் இன்னைக்கு 6.5% கிட்ட இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1 to 2% எல்லா செக்டாருமே ஃபால் ஆயிருக்கு. இன்னைக்கு 2 செக்டார் மட்டும் பெரிய அளவுக்கு ஃபால் இல்லை, அதாவது டவுனில் முடிஞ்சிருக்கு, ஆனால் பெரிய அளவுக்கு இறங்கலை. அப்படின்னா 2 செக்டாரை சொல்லலாம் 1% விட குறைவாக இறங்கி இருக்கிறது. ஒன்று எஃப்எம்சிஜி, இன்னொன்று ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ். ஸோ எதனால் அப்படின்றதையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா சோலார் இண்டஸ்ட்ரீஸை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு இறங்கியிருக்கு. 49 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. இந்துஸ்தான் ஜிங்க், ஜிண்டால் ஸ்டீல், ஏபிபி, சீமென்ஸ், அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ். இந்த ஸ்டாக் லிஸ்ட்டை பார்க்கும்போது 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, மெட்டல் ஸ்டாக்ஸு கடுமையாக இன்னைக்கு இறங்கியிருக்கு. ரெண்டாவது, கேபிட்டல் குட் ஸ்டாக்ஸு செம்ம ஃபால். பிஹெச்எல் 10% இறங்கியிருக்கு. ஏபிபி நியர்லி 5% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. சீமென்ஸ் நியர்லி 3% கிட்ட இறங்கியிருக்கு. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், அதானி குரூப் ஸ்டாக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்டேபிளாக பாசிட்டிவாக இருந்தது. அதானி என்டர்பிரைசஸ் வந்து நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸில் இருக்கிறதுனால மற்ற ஸ்டாக்ஸு மேபி ரெக்கவர் ஆனாலும் அதானி என்டர்பிரைசஸ் ரெக்கவர் ஆகாதனால செகண்ட் ஹாஃப்ல அப்படியே யூ டர்ன் போட்டு மோர் தென் 3% கிட்ட இறங்கி இருந்தது. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. 4 to 5% கிட்ட ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். அப்போ இன்னைக்கு 3 செக்டார் தான். கவர்மெண்ட்டோட பிஎஸ்யூ கம்பெனிஸ், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸு, இல்லை இன்னொன்று மெட்டல் செக்டார், கேபிட்டல் குட்ஸ் செக்டார், இதெல்லாமே இன்னைக்கு அதிகமாக இறங்கியிருந்த செக்டாராக பார்க்கலாம். நிஃப்டி 50ல் மொத்தம் 4 ஸ்டாக்கு தான் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. 46 ஸ்டாக் இன்னைக்கு பெரிய அளவுக்கு வீக்னஸ் இருந்தது. இதில் இன்னைக்கு நிஃப்டியில் டாப் செக்டோரல் டாப் கெய்னர்னா எட்டர்னல், அதாவது ஜொமேட்டோவோட பேரண்ட் கம்பெனி 0.7%, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ். இந்த 4 ஸ்டாக் தான் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. அதிகமாக இறங்கினதில் ஹிண்டால்கோ தான் இன்னைக்கு டாப் லூசர், நியர்லி 4% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. விப்ரோ, டெக் மஹேந்திரா, டிசிஎஸ். ஸோ இதில் நம்ம செக்டார் பக்கம் வரும்போது 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, மெட்டல் நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் இன்னைக்கு செம்ம ஃபால். 2வது இடத்துல ஆயில் அண்ட் கேஸு இன்னைக்கு அதிகமாக இறங்கியிருக்கு. ரிலையன்ஸோட செல்லிங் ப்ரெஷர் நியர்லி 2 to 3% ரிலையன்ஸ் ஃபால் ஆயிருக்கு. பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், ஐஓசி, இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 3 to 5% இறங்கினதும் ஒரு ரீசனாக பார்க்கலாம். அதுக்கு அடுத்த இடத்துல பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். ஸோ இதெல்லாமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. 100 ஸ்டாக் இருக்கிற மிட் கேப் இண்டெக்ஸில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 95 ஸ்டாக் இன்னைக்கு இறங்கியிருக்கு. டிக்சன் மட்டும் இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்குது. சைனா வந்து டியூட்டி வந்து இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க ஜப்பான்லேருந்து சிப் இம்போர்ட் பண்ணுறதுல. அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசனாக இருக்கலாம். மேபி டிக்சன் இன்னைக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு. இண்டஸ் டவர், பாரதி ஏர்டெல் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பாசிட்டிவாக இருந்தது ப்ரோக்கரேஜோட அப்டேட். பட் பாரதி ஏர்டெல் ஒரு ஸ்லைட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆனாலும் இண்டஸ் டவர் ஒரு
0.5-0.3% இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. டெலகாம் ஸ்டாக்ஸில் இன்னைக்கு பெரிய அளவுக்கு வீக்னஸ் இல்லைன்னு சொல்லலாம். அதிகமாக இறங்கினதில் கேபிட்டல் குட்ஸ், மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா பிஹெச்இஎல் தான் பெல் 9%, 10% தாண்டி இறங்குச்சு. பட் ஆனால் ரீசன் என்ன அப்படின்னா, சைனாவுக்கு அகைன்ஸ்டாக 5 வருஷமாக இருந்த ரெஸ்ட்ரிக்ஷன், இம்போர்ட் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷனை கவர்மெண்ட் ரிவ்யூ பண்ண போகிறதா ஒரு நியூஸ் மீடியாவில் வந்தது. மறுபடியும் சைனாவுக்கான கான்ட்ராக்ட்ஸ் ரினியூவல் ஆகிறதுக்கான ஸ்டார்ட் ஆகிறதுக்கான அதாவது சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷனை கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு நியூஸ். இந்தியன் கம்பெனிஸில் அது கேபிட்டல் குட்ஸ் செக்டாரில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. பிஹெச்இஎல், ஏபிபி, சீமென்ஸ் இந்தியா, இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. பவர் இந்தியா, காப்பர், ஜிங்க், அலுமினியம் ப்ரைஸ் 1 to 2% குளோபல் மார்க்கெட்டில் இறங்கி இருந்தது. இந்துஸ்தான் காப்பர், இந்துஸ்தான் ஜிங்க், வேதாந்தா, ஹிண்டால்கோ, இந்த டாடா ஸ்டீல், மெட்டல்ஸ் ஸ்டாக்ஸ் முக்கியமாக ஜிண்டால் ஸ்டீல் இன்னைக்கு 6% இறங்கியிருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ மோர் தென் 2% ஃபால் ஆயிருக்கு. இல்லை இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, டாடா ஸ்டீலோட Q3 பிஸ்னஸ் அப்டேட் நேற்று போஸ்ட் மார்க்கெட்டில் வந்தது. பட் இன்னைக்கு அது பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. புரோக்கரேஜோட அப்டேட்டும் இன்னைக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிஎஸ்யூ ரிலேட்டட் ஸ்டாக்ஸில் இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா, மிட் கேப்பில் வந்து 5 ஸ்டாக் தான் பாசிட்டிவாக இருந்தது. ஆனால் ஸ்மால் கேப் 100ல் பார்த்தீங்கன்னா 11 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. சென்சார் டெக்னாலஜிஸ், ட்ரைடன்ட், கரூர் வைஷ்யா, ஜென் டெக்னாலஜி, அதுல், ஸ்டார் ஹெல்த், இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. பட் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை. நெகட்டிவ் சைடு வரும்போது சிக்னேச்சர் குளோபல் 10% கிட்ட இன்னைக்கு இன்ட்ராடேல இறங்குச்சு. க்ளோசிங்கில் 8% நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்வான்கார், ஜேடபிள்யூஎல், முக்கியமாக ரயில்வே ஸ்டாக்ஸு பெரிய அளவுக்கு இன்னைக்கு ஃபால் இருந்தது. இந்துஸ்தான் காப்பர் 5%, டிபிஎல் ஃபார்மா, கேஇசி இன்டர்நேஷனல், இருக்கான் இன்டர்நேஷனல் 5% இன்னைக்கு இறங்கி இருந்தது. ஸோ இதெல்லாமே இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஃபால் ஆன ஸ்டாக்ஸ். மெட்டல் இண்டெக்ஸ் 3% இறங்கியிருக்கு. இதுதான் இன்னைக்கு டாப் செக்டோரல் லூசர் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இன்னைக்கு எல்லா ஸ்டாக்குமே, மெட்டலில் எந்த ஒரு ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1% கீழே இறங்கலை அப்படின்னு கூட சொல்லலாம். நியர்லி 2%லேருந்து 4-6% வரைக்கும் ஃபால் ஆயிருந்தது. இல்லை ஜிண்டால் ஸ்டீலும் இந்துஸ்தான் ஜிங்க்கும் தான் இன்னைக்கு அதிகமாக இறங்கியிருக்கு. அதே போல் பிஎஸ்யூ பேங்க்ஸ் 2% ஃபால் ஆயிருக்கு. எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு நெகட்டிவ். இந்தியன் பேங்க் தான் இன்னைக்கு 4% டாப் லூசராக முடிஞ்சிருக்கு. ஆயில் அண்ட் கேஸில் ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் மட்டும் நியூட்ரலாக இருந்தது. மற்ற எல்லா ஸ்டாக்குமே இறங்கியிருக்கு. ஆயில் அண்ட் கேஸில் டாப் லூசர்னா இந்துஸ்தான் பெட்ரோலியம் இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா, ரிலையன்ஸ், இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 2% கிட்ட ஃபால் ஆயிருந்தது. பிரைவேட் செக்டார் பேங்க்ல 2 ஸ்டாக் தான் இன்னைக்கு பாசிட்டிவ். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்கிறது. இன்னைக்கு நியர்லி 2% கிட்ட பாசிட்டிவாக இருந்தது. ஐசிஐசிஐ பேங்க் 0.5% பாசிட்டிவாக இருந்தது. இதை தவிர மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு நெகட்டிவாக இருந்தது. ஆனால் இதில் என்ன ஒரு பாசிட்டிவ்னா, ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் ஹெச்டிஎஃப்சி, கோடெக் இதெல்லாமே பெரிய அளவுக்கு இறங்கல. 0.2-0.3% மட்டுமே இறங்குனது. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் தாங்கி பிடிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிஃப்டி மோர் தென் 1% இறங்கி இருந்தது. ஆனால் பேங்க் நிஃப்டியும் நியர்லி 1 to 2% இறங்கி இருந்தது. அப்படின்னா நிஃப்டி இன்னைக்கு ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இறங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. எஃப்எம்சிஜியில் பார்த்தீங்கன்னா நியர்லி 1% இன்னைக்கு இறங்கியிருக்கு. பட் பெரிய அளவுக்கு டேமேஜ் இல்லாத ஒரு செக்டார். ஆனால் கொஞ்சம் எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ராடிகோ, பிரிட்டானியா, பதாஞ்சலி, இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு அதிகமாக இறங்கியிருக்கிற ஸ்டாக்ஸ். இப்போ நியூஸுக்கு வரலாம். எஃப்ஐஎஸ் தொடர்ந்து நேற்று வரைக்கும் 3வது நாளாக செல்லராக க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கும் பெரிய அளவுக்கு செல் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு ரீசனாக பார்க்கலாம். நிஃப்டி வந்து 2050 டிஎம்ஏ உடஞ்சி இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. 26,000 உடஞ்சிருக்கு. 25,900க்கு கீழே இன்னைக்கு முடிஞ்சிருக்கு ஒரே நாளில். கிட்டத்தட்ட இன்வெஸ்டாரோட வெல்த் வந்து 8 லட்சம் கோடி ரூபா அளவுக்கு இன்னைக்கு ஒரே நாளில் வைப் அவுட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எனர்ஜியோட டேட்டாவை வச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டியோட அடுத்த சப்போர்ட் என்ன? 25,650 to 25,700. இதுதான் ரொம்ப ஒரு குரூஷியலான அடுத்த லெவலாக பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ் லெவல் 26,050க்கு மேலே கிராஸ் ஆகி க்ளோஸ் ஆகணும், இல்லை சஸ்டெயின் ஆகணும். அந்த லெவல் தான் நிஃப்டியோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். சரி, ஓகே. மார்க்கெட் ஏன் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஃபால்? சடனாக மோர் தென் 1% பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் இறங்குறதுக்கு காரணம் என்ன? ட்ரேட் டீல் வந்து டிஸ்கஷன் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. மேபி இது ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்ற ஒரு நியூஸ். ரெண்டாவது, இந்த ட்ரேட் டீல் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா டெக்ஸ்டைல் அண்ட் ஷ்ரிம்ப் கம்பெனிஸ்க்கு இது ஒரு பெரிய நெகட்டிவ். ஏன்னா 50 to 70% ரெவன்யூ அமெரிக்காவிலேருந்து வருது. இப்போ ஆல்ரெடி 50% டேரிஃபில் இருக்கிறது
பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இன்றைக்கி கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 11% இன்ட்ராடேல இன்றைக்கி ஃபால் ஆகிருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவோட பிரசிடென்ட் மறுபடியும் டேரிஃப் த்ரெட்டன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க குளோபலாக பார்க்கும்போது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸாக பார்க்கலாம். இதை தாண்டி ரிலையன்ஸு 2%, டிசிஎஸ் 3% இறங்குனது, நிஃப்டி ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸில் அதிகமாக ஃபால் வந்ததும் ஒரு காரணமாக பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில், ஆனால் இதெல்லாம் தாண்டி எஃப்ஐஎஸோட செல்லிங் ப்ரெஷர் எனக்கு இருந்திருக்கிறத பார்க்க முடியுது மார்க்கெட் ஒரு கண்டினியூஸ் ஃபாலில். காப்பர், ஜிங்கு, அலுமினியம் இந்த பேஸ் மெட்டலோட ப்ராஃபிட் புக்கிங் அதாவது ரெக்கார்ட் ஹைலேருந்து இறங்குனது, மெட்டல் ஸ்டாக்ஸோட வீக்னஸ் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் டேட்டானா யூஎஸ் பேரோல் டேட்டா இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, சுப்ரீம் கோர்ட் அமெரிக்காவோட அவங்களோட கோர்ட்டு ட்ரம்ப்போட டேரிஃபை வந்து விட்ரா பண்ண போகிறாங்களா, ஸ்டாப் பண்ண போகிறாங்களா, இல்லை அது கண்டினியூ ஆக போகுதான்னு ரொம்ப முக்கியமான முடிவை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது குளோபல் மார்க்கெட்டில் இது ஒரு இம்பாக்ட் இருக்க சான்சஸ் இருக்குது. இதை தாண்டி இன்னைக்கு ஒரு முக்கியமான ப்ரெஸ் மீட் டொனால்ட் ட்ரம்ப் சைட்லேருந்து நியூஸ் வந்திருக்கு. மேபி என்ன அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெனிசுலாவிலேருந்து வந்திருக்கிற டேங்கர் ஆயிலை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா கைப்பற்றி இருக்கிறாங்க. ரஷ்யாவோட கொடியோடு வந்த ஒரு ஆயில் டேங்கர். ஸோ இது வந்து ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த குளோபலில் வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு பிரச்சனையாக நம்ம பார்க்கலாம். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இன்றைக்கி ஃபாலோ ஆகுனதுக்கும் அது ஒரு காரணமாக பார்க்கலாம். சிப் மேக்கிங் கம்பெனிஸ் ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு சைனா வந்து டியூட்டி இம்போஸ் பண்ணியிருக்கிறது. எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸ் நம்ம வாட்ச் பண்ணலாம். கோல்டு, சில்வர் ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் இருக்குது, ஜுவல்லரி ஃபினான்ஷியர்ஸ்க்கு இருக்குது. மணப்புரம் அண்ட் முத்தூட் ஃபினான்ஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ், டைட்டன், தங்கமயில் ஜுவல்லரி, இந்த ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. இப்போது இது வந்து கோல்டு அண்ட் சில்வருக்கான நியூஸ் இன்றைக்கி என்ன அப்படின்னா, ப்ளூம்பர்க் கமாடிட்டி இண்டெக்ஸில் இருந்து கோல்டோட வெயிட்டேஜ் வந்து குறைக்கிறாங்க. இது வந்து என்னென்னா நியர்லி 42,000 கோடி ரூபா அளவுக்கு கோல்டோட செல்லிங் ஒர்த் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் சில்வர் வந்து 34,200 கோடி ரூபா அளவுக்கு செல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து இன்றைக்கி கோல்டு சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லலாம். கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணலாம். ஏஞ்சல் ஒன் இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் நியூஸு. அடுத்த வாரம் இன்டரிம் டிவிடெண்ட் ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இன்றைக்கி ஓப்பனிங்கில் ஒரு பெரிய கேப் அப்போட ஓப்பன் ஆன ஏஞ்சல் ஒன் இன்றைக்கி அது சர்வைவ் ஆகலை. மோர் தென் 1 to 2% இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. டாக்டர் ரெட்டி சிட்டியோட ரேட்டிங் அப்டேட் வந்து இன்றைக்கி பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. 3% ஃபார்மா கம்பெனி இன்றைக்கி இறங்கியிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில். இதை தாண்டி கவர்மெண்ட்டோட முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட், சைனாக்கு அகைன்ஸ்டாக இருக்கிற இந்த ரெஸ்ட்ரிக்ஷன், இம்போர்ட் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் தளர்வு வருமா, கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, இம்போர்ட் மறுபடியும் சைனாலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா, அப்படி வந்ததுன்னா இந்தியன் கம்பெனிஸ்க்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட். பிஹெச்எல், கேபிட்டல் குட் ஸ்டாக்ஸ், பிஹெச்எல், சீமென்ஸ், ஏபிபி, கம்யூன்ஸ் இந்தியா, இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம மறுபடியும் கவனிக்கலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். ஜனவரி 23 மதுரையில் ஆப்ஷன் ட்ரேடிங் கோர்ஸ் நடக்குது. ஜனவரி 24 திருச்சியில் ஆப்ஷன் ட்ரேடிங் கோர்ஸு. ஸோ இந்த 2 கோர்ஸு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நான் உங்களை நேரில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.